கார்த்திக் பாபு சார், இந்த 2026ல துலாம் ராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? இந்த துலாம் ராசிக்கு 2026 பணக்காரன் ஆவதற்குண்டான விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களா சொல்லிட்டே வரும். உங்கள் ராசிக்கு 2, 5, 8, 11 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தோட பணபல ஸ்தானத்துக்கு 2, 5, 8, 11 வரும். ரத்த தானம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் பண்ணணும். ஸோ முதியோர்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் உங்களாலான உதவிகள் வந்துட்டு இந்த வருடம் முழுக்கவே நீங்கள் செஞ்சுட்டே வரணும். மனைவியுடன் மகிழ்ச்சியாக அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவும் செய்யணும். ஓகேங்களா? 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் அப்படிங்கிற அர்த்தம். ஆக்சுவலாக துலாம் ராசிக்கு வந்துட்டு சூரியன் வந்துட்டு நீசமாவார் அப்படிங்கிறப்போ, ஸோ அப்பாவோட சொல் என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக உதவும். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இந்த வருஷம் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுங்களா? நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்கும். என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் யூஏல போயிட்டு நான் இந்த மாதிரி லாட்ரியில் போய் இது பண்ண போகிறேன், பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், லாட்ரி கிடைக்குதா? கண்டிப்பாக இது பண்ணுங்கள். கடைசிக்கு ஒரு 1 கோடி ரூபா கிடச்சா கூட நீங்கள் செட்டில் தானே சார். ஸோ துலா ராசிக்கு இந்த 2026 வருடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வருடம் தான். நீங்கள் அடுத்தது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா எப்போவுமே உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு வாசனை நிரம்பிய ஒரு ஊதுபத்தி, சாம்பிராணி இல்லை ஃப்ராக்ரன்ஸு எது வேணாலும் வச்சுக்கிட்டு உங்கள் வீடை நல்லா ஒரு நல்ல சூப்பர் ஸ்மெல்லாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நன்றி.